நாம எடுத்த முடிவு நல்லதா கெட்டதா, நாம் போகின்ற பாதை சரியான பாதை தானா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படி அநேக குழப்பத்தின் வழியாக நம்ம கடந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நிலை வரும். நம்முடைய அறிவும் நம்முடைய ஞானமும் அதற்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து போவோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஒரு அறியாத தேசத்திற்கு போப்பா என்று சொல்லி. அவனுக்கு அந்த தேசம் எப்படி இருக்கும்னு தெரியாது, அங்கு எப்படி வாழ போறோம் என்று தெரியாது. இத்தனை வருடங்களாக தான் வாழ்ந்த தேசம், தான் வாழ்ந்த குடும்பம், இவைகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் எப்படி அங்கே போக முடியும் என்கிற குழப்பம் இருந்திருக்கும். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து தன் காலை முன்பாக எடுத்து வைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த கால வேளையிலும் உங்களை சுற்றிலும் பல குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் உங்க சுய புத்தியின் மேல் நீங்கள் சாயாமல் கர்த்தரிடத்துல அதை நீங்க ஒப்பு கொடுங்க, அவரை நீங்க நம்புங்க. கர்த்தர் உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்றால் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நீங்களும் அவருடைய பிள்ளை இல்லையா? நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.